தமிழகத்தில் வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இன்னும் 3 நாள் தாங்க டைம் இருக்குது. அதுக்குள்ளார இந்த எல்லா வேலையுமே முடிக்க பாருங்கள். தமிழகத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க பிஎல்ஓ கிட்ட. அதேமாரி உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. பெயர் இல்லாதவங்க புதுசாக தான் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான கடைசி தேதி ஜனவரி 18, 2026ங்க. அதுக்குள்ளார ஓட்டர் ஐடியில் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த தேதிக்குள்ளே பண்ண பாருங்கள். ஸோ காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை 17 பிப்ரவரி 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியும். அதனால் ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளே புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறவங்க, தொகுதி மாற்றம் பண்ணுறவங்க, நேம் சேஞ்ச் பண்ணுறவங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தா 18ஆம் தேதிக்குள்ளே பண்ண பாருங்கள். 18ஆம் தேதிக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க இறுதி வாக்காளர் பட்டியலில். 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஸோ கடைசி தேதி 18ஆம் தேதி, இன்னொரு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக பெயர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஸோ எல்லாரும் எது பண்ணுறதாலும் சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நல்ல வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.